இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹீல் யுவர் ஜெனரேஷன் இத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிரேட் இன்வெகேஷனை பத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் பிரேயர். இது யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆலன்ஸ் பெய்லி அவங்களால கொடுக்கப்பட்டது. 1936ல வந்து இது வந்து கொடுத்தாங்க. இது எப்போ கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வாரோட இது என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க. வேர்ல்டு வாருக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அப்புறம் இதோடைய செகண்ட் பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா 1940ல வந்து இதோடைய செகண்ட் பேராகிராஃபும் 1945ல வந்து இதோடைய மூணாவது பேராகிராஃபும் கொடுத்தாங்க. வேர்ல்டு வார் டைம்ல வந்து இந்த பிரேயரை கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப மக்களுக்குள்ள வந்து எவ்வளவுக்கான கோபம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்ல வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்காண்டி தான் இந்த பிரார்த்தனை வந்து என்ன செய்யப்பட்டதுன்னா கொடுக்கப்பட்டது. இத ஃபியூச்சர்ல வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்து இந்த பிரேயரை வந்து அடாப்ட் பண்ணி 70 லாங்குவேஜஸ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த பிரேயரை வந்து சொல்றாங்க. இந்த பிரேயர்ல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பேராகிராஃபும் வந்து ஒவ்வொரு விதமான எனர்ஜியை வந்து நம்மளுக்குள்ள என்ன செஞ்சு வரும்னா கொண்டுட்டு வரும். இதோடைய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து லைட் எனர்ஜியை நம்மளுக்குள்ள கொண்டுட்டு வரும். இதோடைய செகண்ட் பேராகிராஃப் வந்து நம்மளுக்குள்ள லவ் எனர்ஜியை கொண்டுட்டு வரும். தேர்ட் பேராகிராஃப் வந்து கடவுளுடைய குட்வில்ல கொண்டுட்டு வரும். ஃபோர்த் பேராகிராஃப் வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான எமோஷன்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு போறதுக்கும், ஃபிஃப்த் பேராகிராஃப் வந்து இந்த மூணு எனர்ஜியும் நம்மளுக்குள்ள வந்து என்ன செய்யும்னா நிறைய நம்மளுக்குள்ள ஊடுருவி செல்லும். இப்போ இந்த பிரேயரை வந்து எப்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு தாட் வரும் இல்லையா? இதை எப்ப வேணாலும் சொல்லிக்கலாம். எத்தனை டைம் சொல்லணும், எத்தனை டைம்ஸ் வேணாலும் சொல்லிக்கலாம். அது வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். நீங்க 1 டைம் சொன்னாலும் சரி, 3 டைம்ஸ், எவ்வளவு டைம்ஸ் வேணாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா சொல்லிக்கலாம். ஆனா பர்டிகுலர் டைம்ல வந்து இதை நீங்க ரெகுலரா சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பெனிஃபிட்டா இது வந்து இருக்கும். 40 டேஸ் வந்து ரெகுலரா சொன்னீங்க, அதுவும் பர்டிகுலர் டைம்ல அப்படின்னா உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களால என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். இந்த பிரேயரை வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிசமா நம்ம சொல்றோம். இந்த பிரேயரை சொன்னாலும் அது வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். பட் நம்ம வந்து புரிஞ்சு நல்லா பண்ணணும் அப்படின்னா இதோடைய பலன் வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கா நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃபையும் அவங்க என்ன செய்ய சொல்றாங்கன்னா கான்சென்ட்ரேஷனோட நம்மள வந்து சொல்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் வந்து என்ன ஆகும்னா அப்படியே டைவர்ட் ஆகும். ஆனா பழக பழக ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன வந்துரும்னா கான்சென்ட்ரேஷன் வந்துடும். அப்புறம் செகண்ட் ஸ்டெப்ஸ் அவங்க என்ன செய்ய சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விஷுவல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து எதுக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு சர்வீஸ்க்கு உண்டான ஒரு பிரேயர் தான். ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவைகளுக்கும் இந்த பிரேயரை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுடைய தேவைக்காண்டி நீங்க எதுக்காண்டி யூஸ் பண்றீங்களோ அந்த விஷயத்த வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா விஷுவல் பண்ண சொல்றாங்க. இப்ப நீங்க வேர்ல்டுக்கு பண்ணீங்கனாலுமே அந்த வேர்ல்டுக்கு உண்டான அந்த விஷயத்த வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா விஷுவல் பண்ண சொல்றாங்க. இப்ப எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த லைட் அப்படின்னு சொல்லி நம்ம வேர்ல்டுக்காண்டி பண்றோம். அப்போ ஒளி அப்படிங்கும் போது எல்லா மனிதர்களுடைய எண்ணங்களுக்குள்ளும் இந்த ஒளி வந்து ஊடுருவி சென்று அவங்களுக்குள்ள வந்து நல்ல கிளாரிட்டியை கொடுக்கற மாதிரி நம்மள என்ன செய்ய சொல்றாங்கன்னா விஷுவல் பண்ண சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கிறோம். படிச்ச உடனே ஒரு 2 செகண்ட் நம்ம கேப் விட்டுட்டு இந்த மாதிரி நம்மள என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா விஷுவல் பண்ணிக்கணும். அப்புறம் செகண்ட் பேராகிராஃப் படிக்கும் போது வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குள்ளேயும் நல்ல லவ் எனர்ஜி நல்ல ஊடுருவி அவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கிற மாதிரி நம்மள வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா விஷுவல் பண்ண சொல்றாங்க. சோ இப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த பிரேயர் வந்து நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து இது பிளஸ் வந்து டே டு டே லைஃப்ல வந்து இந்த பிரேயரை வந்து யூஸ் பண்ணுங்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள வந்து இந்த 3 எனர்ஜியும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஊடுருவி நல்ல வேலை செய்யும். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த பிரேயரை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தலைமுறைகளை எப்படி வந்து ஹீல் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்ப நம்மளுக்குள்ள தோணும் இல்லையா, எதுக்காண்டி நம்மளுடைய ஜெனரேஷனை வந்து ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும்.
சில வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சம் டிசீஸ்க்கு வந்து நீங்க டாக்டர்கிட்ட போய் எனக்கு ஏங்க இந்த டிசீஸ் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இல்லையா, உங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்தா வரும், இல்ல இது வந்து பரம்பரை வியாதியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுகரை சொல்லுவாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ், சோரியாசிஸ் அதை சொல்லுவாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா குல்கோமா, இந்த மாதிரியான சில டிசீஸை வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்து சில சமயம் வந்து கண்டினியூஸா சில தடைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். வீட்டுல வந்து சிக் ஆயிட்டே இருப்பாங்க. பிளஸ் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுல வந்து நிறைய பிளாக் இருக்கும். அப்ப நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு போய் காட்டணும் அப்படின்னா அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பித்ரு தோஷம் இருக்குங்க, பித்ரு சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்க வந்து பரிகாரம் பண்ணீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜெனரேஷனை பத்தி நம்மளுக்கு என்ன செய்யாதுன்னா தெரியாது. அதாவது அவங்க வந்து சில சோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்திருப்பாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா சூசைடு பண்ணி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இறந்திருப்பாங்க, நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய ஜெனரேஷன். அப்ப அந்த சோல்ஸ் வந்து பிளசண்டா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளை வந்து பாதிக்குது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த 7 ஜெனரேஷனையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா கிரேட் இன்வெகேஷன் மூலமா ஹீல் பண்ண போறோம். இதை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மேல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஒரு செட் கிரேட் இன்வெகேஷன் வந்து வேர்ல்டுக்காண்டி பண்ண போறோம். செகண்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து நம்மளுக்கு மேல நம்மளுடைய அம்மா அப்பான்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அம்மாவுடைய பரம்பரையும் நீங்க ஹீல் பண்ணணும், அப்பாவுடைய பரம்பரையும் நம்ம ஹீல் பண்ணணும். மொத்தம் வந்து 7 ஜெனரேஷனை நம்ம என்ன செய்ய போறோம்னா ஹீல் பண்ண போறோம். அப்போ செகண்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து நம்ம எப்படி பண்ண போறோம்னா, நம்மளுடைய அம்மா அப்பா அவங்க 2 பேருடைய பரம்பரையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா கிரேட் இன்வெகேஷன் மூலமா ஹீல் பண்ண போறோம். தேர்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து பண்ணும்போது நம்மளுடைய ஹஸ்பண்டோடைய அம்மா அப்பா, அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய அந்த மாதிரி 7 தலைமுறைகள் இருக்கும் இல்லையா, அவங்க பேரண்ட்ஸ்லாம் அவங்களுடைய அம்மாவுடைய 7 ஜெனரேஷன், அவங்க அப்பாவுடைய 7 ஜெனரேஷன் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஹீல் பண்ண போறோம். இப்ப நீங்க வந்து மேரிட் ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது கிரேட் இன்வெகேஷன்ல வந்து உங்களுடைய அம்மாவுடைய 7 ஜெனரேஷனை மட்டும் என்ன செய்யுங்கன்னா எடுத்து ஹீல் பண்ணுங்க. அடுத்த தேர்ட் கிரேட் இன்வெகேஷன்ல வந்து அப்பாவுடைய 7 ஜெனரேஷனை மட்டும் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம்னா ஹீல் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒளியை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா கொண்டுட்டு வர போறோம். ஒளியை கொண்டுட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து 7வது ஜெனரேஷனை பத்தி நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளியரா தெரியாது. அப்புறம் அந்த லைட்டை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா 6வது ஜெனரேஷன், அப்புறம் 5th, 3rd, 4th உங்களுக்கு வந்து அந்த அப்படியே ரிவர்ஸ்ல தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா அப்படியே பண்ண போறோம். இப்ப நம்மளுக்கு மேல வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய தாத்தா பாட்டியும் நம்மளுக்கு தெரியும். மேபி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கூட்டி அவங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க அதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம்னா அழகா அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா அதை வந்து விஷுவல் பண்ணிக்கலாம். அந்த ஒளியை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து பரம்பரையா இருக்கக்கூடிய டிசீஸ் எனர்ஜியை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ஹீல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சாபம் இருக்கலாம், பிளஸ் அந்த ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆன அந்த சோல்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு அதோடைய ஜேர்னியை நோக்கி அது போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா சங்கல்பம் பண்ணிக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு சோல்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த உலகத்தை விட்டு விடுபட்டு போகணும்னு நினைக்கிற சோல்ஸ் வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா அழகா இந்த டைம்ல வந்து டிராவல் பண்ணி என்ன செஞ்சிருவாங்கன்னா போயிடுவாங்க. சோ இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் லைட்டுக்கு, அப்புறம் லவ்வுக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய குட்வில், அது மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் இதே மாதிரி நம்ம சொல்லி நம்ம 7 ஜெனரேஷன் நம்ம வந்து ஹீல் பண்ண போறோம். சோ நீங்க வந்து நல்ல விஷுவலா நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னா பாருங்க, ஒவ்வொரு ஜெனரேஷனுக்குள்ளேயும் அந்த எனர்ஜி நல்ல ஊடுருவி போய் நல்ல வேலை செய்யற மாதிரி பாருங்க. சோ இது கிளியர் ஆகும் போதே நம்ம லைஃப்ல வந்து என்ன பார்க்க முடியும்னா நல்லா வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நம்மளால என்ன செய்ய முடியும்னா அமேசிங்கா பார்க்க முடியும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணினா போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது பத்தாது. உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இதனாலதான் என் ஃபேமிலி கஷ்டப்படுதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யுங்கன்னா கண்டினியூஸா நீங்க வந்து பண்ணி பாருங்க. பண்ண வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். சிலருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோடனே நம்மளுடைய பிளாக் வந்து என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோல்ஸ் வந்து இங்க இருந்து விடுபட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது
சிலரால வந்து அந்த சோல்ஸை வந்து பார்க்க கூட முடியும். அந்த சோல்ஸ் வந்து ஹாப்பியா என்ன செய்வாங்கன்னா இந்த வேர்ல்டை விட்டு என்ன செய்வாங்கன்னா ரிலீவ் ஆகி போவாங்க. அவங்க போகும்போது நம்மள நல்லா என்ன செஞ்சுட்டு பண்ணுவாங்கன்னா பிளஸ் பண்ணிட்டே என்ன செய்வாங்கன்னா மேல வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்மளால என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். நம்ம இப்போ வந்து கிரேட் இன்விகேஷன் நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செட் வந்து வேர்ல்டுக்காண்டி நம்ம பண்ணிட்டு அப்புறம் செகண்ட் செட் வந்து நம்மளுடைய நம்மளுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய தலைமுறைகளுக்காண்டி பண்ண போறோம். தேர்ட் செட் வந்து நம்ம ஹஸ்பண்டோடைய தலைமுறைக்காண்டி நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ கண்ணை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக இந்த ஒளியால் நிரப்பப்படுகிறது. இப்போ நம்மளுடைய இந்தியா முழுவதும் இந்த ஒளியினால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த ஒளியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், அங்க கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த ஒளி எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோயுற்ற சக்திகள் முழுமையாக அவங்களை விட்டு நீக்கப்படுகின்றது. அவங்க நல்ல ஆரோக்கியமா ஹெல்த்தியான அவங்களுடைய ஆரா வந்து நல்ல ஹெல்த்தியா ஆற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஆரா நல்ல பிரில்லியண்டா இருக்கு, பிரில்லியன்ட் ஒளியாக நிரம்பி இருக்கிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவில் இருந்து நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக நிரப்பப்படுகிறது. பூமியில இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. இப்போ இந்தியால இருந்து நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், அங்க கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான எமோஷன் அவை அனைத்து முழுமையாக நீக்கப்படுகிறது. அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த லவ் எனர்ஜி எல்லா ஆறாக்குள்ளும் சென்று அவங்கள நல்ல முழுமையாக ஹீல் செய்கிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. கடவுளுடைய குட்வில் ஆனது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவில் இருந்து நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. பூமியிலிருந்து இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. இந்தியாவிலிருந்து நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. அவங்க முழுமையா அப்படியே நல்ல குணமடைறாங்க. அவங்களுடைய விருப்ப சக்தி நல்ல கடவுளுடைய குட்வில்லோட நல்ல கனெக்ட் ஆகுது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. பூமியிலிருந்து இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியாவிலிருந்து நம்மளுடைய ஏரியாவை சுற்றிலும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியாவில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான ஹாஸ்பிட்டல்ஸ், அங்க கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அங்க ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸும் முழுமையாக ஹீல் செய்யப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இந்த மூணு எனர்ஜியானதும் நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. பிளஸ் நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. அவங்களை சுற்றி மிகவும் ஒரு அற்புதமான பாதுகாப்பு கவசமாக இது போடப்படுகிறது. ஓம் ஓம் ஓம்
இப்போ நம்மளுக்கு பண்ண போறோம். நம்மளுடைய பேரண்ட்ஸ்ல நம்ம அம்மாவுடைய 7 தலைமுறையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க அப்பாவுடைய 7 தலைமுறையும் உங்க மைண்ட்ல அப்படியே கொண்டுட்டு வந்துக்கோங்க. அப்போ அப்படியே ஒரு அடுக்கு மாதிரி, ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி நீங்க அப்படியே விஷுவல் பண்ணிக்கோங்க. நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு மேல வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. உங்க பேரண்ட்ஸ்ல உங்க அம்மாக்கு மேல வந்து அவங்களுடைய 7 தலைமுறை, அவங்களுடைய பாட்டி, அந்த மாதிரி பூட்டி ஓட்டி அந்த மாதிரி இருக்கிறாங்க. சோ அதுல வந்து ஒரு 7 தலைமுறை எடுத்துக்கிறோம். இங்கேயும் ஒரு 7 தலைமுறையை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ நல்ல லைட்டை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா கொண்டுட்டு வரோம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல இந்த ஒளியானது மெதுவாக நம்மளுடைய 7th ஜெனரேஷனுக்குள்ள இந்த ஒளியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இது அந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பரம்பரை வியாதி, சாபம், தோஷம் பிளஸ் ஏதாவது சோல்ஸ் அந்த இடத்தில் சுத்தி கொண்டு இருந்தால் இங்கிருந்து விடுபட்டு அது அதோடைய உலகத்திற்கு செல்லட்டும். இப்ப இந்த ஒளியானது நல்ல ஊடுருவி 6th ஜெனரேஷனுக்குள்ள நல்ல ஊடுருவி செல்கிறது. நம்மளுடைய பேரண்ட்ஸ் 2 பேரோடைய 6th ஜெனரேஷனுக்குள்ள இந்த ஒளியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இந்த ஒளியானது அந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பரம்பரை டிசீஸ் அவை அனைத்தும் இந்த ஒளியால் நீக்கப்படுகிறது. அனைத்து விதமான சாபங்கள், தோஷம் ஏதேனும் இருந்தால் அவையும் இந்த ஒளியால் நீக்கப்படுகிறது. பிளஸ் ஏதாவது ஒரு சோல்ஸ் இந்த ஜெனரேஷன்ல தவித்து கொண்டு இருந்தால் அது முழுமையாக இந்த ஜெனரேஷனை விட்டு விடுபட்டு அதோடைய உலகத்தை நோக்கி அது செல்லட்டும். இப்போ இந்த ஒளியானது மெதுவாக நம்மளுடைய 5th ஜெனரேஷனுக்குள்ள இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. இப்போ இந்த ஒளியானது நம்மளுடைய 4th ஜெனரேஷனுக்குள்ள நல்ல ஊடுருவி செல்கிறது. சென்று இந்த 4th ஜெனரேஷனை முழுமையாக ஹீல் செய்கிறது. பரம்பரை வியாதி, சாபம், தோஷம் ஏதேனும் சோல்ஸ் இருந்தால் அவை அனைத்தும் விடுபட்டு இந்த இடத்தை விட்டு செல்லட்டும், அதோடைய உலகத்திற்கு செல்லட்டும். இப்ப 3rd ஜெனரேஷனுக்குள்ள நல்ல இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. இந்த 3rd ஜெனரேஷனுக்குள்ள ஏதேனும் பரம்பரை வியாதி, சாபம், தோஷம் பிளஸ் இங்க ஏதேனும் சோல்ஸ் இருந்தால் அவை அனைத்தும் விடுபட்டு செல்லட்டும். இப்போ 2nd ஜெனரேஷனுக்குள்ள நல்ல ஊடுருவி செல்கிறது. 2nd ஜெனரேஷன்ல ஏதேனும் பரம்பரை வியாதி இருந்தால், சாபம் இருந்தால், தோஷம் இருந்தால் பிளஸ் ஏதேனும் சோல்ஸ் இங்கிருந்து விடுபட்டு செல்ல வேண்டும் என்று இருந்தால் அவை அனைத்தும் விடுபட்டு இந்த உலகத்தை விட்டு அதோடைய உலகத்தை நோக்கி செல்லட்டும். இப்ப 1st ஜெனரேஷனுக்குள்ள நுழையுது இந்த ஒளியானது. இந்த ஒளியானது நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய 2 பேரண்ட்ஸோடைய பரம்பரை வியாதி, சாபம், தோஷம் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. இப்போ நம்மளுடைய லைஃப்குள்ள இந்த ஒளியானது நல்ல அழகா உள்ள இறங்குது. நம்மளுடைய லைஃப்ல இதே மாதிரி பரம்பரை டிசீஸ், சாபம், தோஷம் ஏதாவது இருந்தா, நம்ம லைஃப்ல ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா இந்த ஒளியானது எல்லா பிளாக்கையும் ரொம்ப அழகா ரிமூவ் பண்ணுது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது, லவ் எனர்ஜியானது மெதுவாக நம்மளுடைய 7th ஜெனரேஷனுக்குள்ள இறங்குது. நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தருடைய 7வது ஜெனரேஷனுக்குள்ள அழகா இந்த அன்பு சக்தியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இப்போ இந்த சக்தியானது 6வது ஜெனரேஷனுக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இப்போ 5th ஜெனரேஷனுக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இந்த அன்பு சக்தியால் நிரப்பப்படுகிறது. ஏதேனும் பரம்பரை வியாதி, சாபம், தோஷம் பிளஸ் ஏதேனும் சோல்ஸ் ஏதேனும் இங்கிருந்து விடுபட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அந்த சோல்ஸ் எல்லாம் இந்த வேர்ல்டை விட்டு அதோடைய உலகத்திற்கு அது ரொம்ப அழகா டிராவல் பண்ணுது. இப்போ 4th ஜெனரேஷனுக்குள்ள இந்த அன்பு சக்தியால் நிரப்பப்படுகிறது. ஏதேனும் எமோஷனல் தாக்குதல்கள் ஏதேனும் இருந்தால் அவை அனைத்தும் முழுமையாக ஹீல் செய்யப்படுகிறது. 3rd ஜெனரேஷனுக்குள்ள இந்த ஒளியானது மிகவும் அற்புதமாக ஊடுருவி இறங்குகிறது. 2nd ஜெனரேஷனுக்குள்ள இந்த ஒளியால் நிரப்பப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்னா இப்ப நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய லைஃப்,
அவங்களுக்குள்ள இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. இங்கே ஏதேனும் பரம்பரை வியாதியோ இல்ல சாபமோ தோஷமோ இருந்தால் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. இப்ப இந்த அன்பு எனர்ஜியானது நம்மளுடைய லைஃப்குள் ஊடுருவி இறங்குகிறது. நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு பிளாக் இருந்ததுன்னா அந்த பிளாக்குக்கு காரணம் பரம்பரை டிசீஸோ இல்ல சாபமோ தோஷமோ இருந்தா அவை அனைத்தும் இந்த அன்பு சக்தியால் முழுமையாக நீக்கப்படுகிறது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷனல் தாக்குதல்கள் ஏதேனும் இருந்தால் அவை அனைத்தும் இந்த லவ் எனர்ஜியால் முழுமையாக ஹீல் செய்யப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய 7 ஜெனரேஷன்ல 7th ஜெனரேஷனுக்குள்ள இந்த கடவுளுடைய குட்வில் ஆனது ஊடுருவி செல்கிறது. இப்போ அந்த ஒளியானது மெதுவாக 6th ஜெனரேஷனுக்குள்ள ஊடுருவி செல்கிறது. 5th ஜெனரேஷனுக்குள்ள ஊடுருவி செல்கிறது. இது ஊடுருவி செல்லும் போதே இங்க இருக்கக்கூடிய பரம்பரை வியாதிகள் சாபம் தோஷம் பிளஸ் இங்க ஏதேனும் சோல்ஸ் இங்கிருந்து விடுபட்டு அதனுடைய உலகத்திற்கு செல்ல விரும்பினால் அங்க இருக்கக்கூடிய அந்த சோல்ஸ் எல்லாம் விடுபட்டு அதோடைய வேர்ல்டை நோக்கி போகிறது. இப்போ 4th ஜெனரேஷனுக்குள்ள இந்த கடவுளுடைய குட்வில் மிகவும் அற்புதமாக இறங்குகிறது. இப்போ 5th ஜெனரேஷனுக்குள்ள இது இறங்குது. இப்போ 3rd ஜெனரேஷனுக்குள்ள இந்த கடவுளுடைய குட்வில் ஆனது மிகவும் அற்புதமாக இறங்குகிறது. இப்ப நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய லைஃப்குள்ள நல்ல இந்த எனர்ஜியானது ஊடுருவி இறங்குகிறது. இதுல ஏதேனும் அவங்களுடைய லைஃப்ல ஏதேனும் பரம்பரை டிசீஸோ சாபமோ தோஷமோ ஏதேனும் இருந்தால் அவை முழுமையாக நீக்கப்படுகிறது. இப்போ இந்த கடவுளுடைய குட்வில் ஆனது நம்மளுடைய லைஃப்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இதன் காரணமாக ஜெனரேஷனால நம்மளுக்கு ஏதேனும் பரம்பரை டிசீஸோ இல்ல சாபமோ தோஷமோ இருந்தால் அவை அனைத்தும் கடவுளுடைய குட்வில்னால் முழுமையாக நீக்கப்படுகிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where he will dwell. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு பிரில்லியன்டான ஒளியானது நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய 7th ஜெனரேஷனுக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இந்த ஒளியானது இப்போ நல்ல 6th ஜெனரேஷனுக்குள்ள இறங்குது, 5th ஜெனரேஷனுக்குள்ள இறங்குது, 4th ஜெனரேஷனுக்குள்ள இறங்குது. இது இறங்கும் போதே அப்படியே அந்த இடத்தில் அந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பரம்பரை வியாதி சாபம் தோஷம் அங்கிருந்து ஏதேனும் சோல்ஸ் விடுபட்டு செல்ல வேண்டும் என்று இருந்தால் அந்த சோல்ஸ் எல்லாம் அந்த ஏரியாவை விட்டு அழகாக விடுபட்டு அவங்களுடைய உலகத்தை நோக்கி செல்கின்றனர். இப்ப நல்ல 3rd ஜெனரேஷனுக்குள்ள இந்த ஒளியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இங்க ஏதேனும் எமோஷனல்னால சைக்கிளிக் அட்டாக் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அவை அனைத்து முழுமையாக ஹீல் செய்யப்படுகிறது. 2nd ஜெனரேஷனுக்குள்ள இது அப்படியே அழகா ஊடுருவி செல்கிறது. இப்ப அப்படியே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா நம்மளுடைய பேரண்ட்ஸோட லைஃப்குள்ள இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. பரம்பரை டிசீஸ் சாபம் தோஷம் ஏதேனும் இருந்தால் முழுமையாக நீக்கப்படுகிறது. இப்போ நம்மளுடைய லைஃப்குள்ள இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. நம்மளுக்கு ஏதாவது பிளாக்கேஜ் இருந்ததுன்னா முக்கியமா பரம்பரை காரணமாக ஏதேனும் பிளாக்கேஜ் சாபம் தோஷம் பிளஸ் நம்மளுக்கு பரம்பரை டிசீஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இந்த 3 எனர்ஜியானதும் மிகவும் அற்புதமாக மேல பிரபஞ்சத்திலிருந்து அழகா நம்மளுடைய 7th ஜெனரேஷன் நம்ம பேரண்ட்ஸோடைய 7th ஜெனரேஷனுக்குள்ள இந்த 3 ஒளியானது நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இந்த ஒளியின் முன்னால் பரம்பரை டிசீஸோ சாபமோ தோஷமோ பிளஸ் அங்கிருந்து ஏதாவது ஒரு சோல்ஸ் விடுபட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அந்த சோல்ஸ் எல்லாம் அந்த இடத்தை அந்த ஜெனரேஷன்ல இருந்து விடுபட்டு அழகா அவங்களுடைய வேர்ல்டுக்குள்ள போறாங்க. இப்போ 6th ஜெனரேஷனுக்குள்ள இதே எனர்ஜி உள்ள இறங்குது, 5th ஜெனரேஷனுக்குள்ள இறங்குது, 4th ஜெனரேஷனுக்குள்ள இறங்குது, 3rd ஜெனரேஷன் 2nd ஜெனரேஷன். இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய லைஃப்குள்ள இந்த 3 எனர்ஜியும் நல்லா இறங்குது. இப்போ நம்மளுக்குள்ள இதே எனர்ஜி 3 எனர்ஜியும் இறங்குது. நம்மளுக்குள்ள ஏதேனும் பரம்பரை சாபங்கள் ஏதேனும் இருந்தால் தோஷம் இருந்தால் பிளஸ் பரம்பரை வியாதி ஏதேனும் இருந்தால் பரம்பரையான ஒரு எமோஷன்ஸ் ஏதேனும் இருந்தால் அவை முழுமையாக நம்மளை விட்டு நீக்கப்படுகிறது. ஓம் ஓம் இப்போ உங்க ஹஸ்பண்ட் எடுத்துக்கோங்க. உங்க ஹஸ்பண்டோடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய தலைமுறைகளை நம்ம என்ன செய்ய போறோம்னா ஹீல் பண்ண போறோம்.
உங்க ஹஸ்பண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய அம்மா வழியில 7 ஜெனரேஷனும், அவங்க அப்பா வழியில இருக்கக்கூடிய 7 ஜெனரேஷனையும் நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா ஹீல் பண்ண போறோம். நல்ல பிரபஞ்சத்திலிருந்து ஒளி வருது. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒளி சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய ஹஸ்பண்டோடைய பேரண்ட்ஸோடைய 7th ஜெனரேஷனுக்குள்ள இந்த ஒளியானது ஊடுருவி இறங்குகிறது. இப்போ இந்த ஒளியானது அங்கே ஏதேனும் பரம்பரை வியாதியோ பிளஸ் சாபமோ தோஷமோ ஏதேனும் சோல்ஸ் அங்கே இருந்தால் அது இந்த உலகத்தை விட்டு விடுபட்டு அதோடைய உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவை அனைத்தும் இது வந்து நடக்கட்டும். இந்த ஒளியின் மூலமாக நடக்கிறது. இப்ப இந்த ஒளியானது ஊடுருவி 6th ஜெனரேஷனுக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. 6th இருந்து 5th ஜெனரேஷனுக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. 4th ஜெனரேஷன் 3rd ஜெனரேஷனுக்குள்ள இறங்குது. 2nd ஜெனரேஷனுக்குள்ள ஊடுருவி இறங்குகிறது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து உங்க ஹஸ்பண்டோடைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப்ல ஏதேனும் டிசீஸ் பரம்பரை வியாதியோ சாபமோ தோஷமோ இருந்தால் அது முழுமையாக அவங்களை விட்டு நீங்கட்டும். இப்ப நம்மளுடைய ஹஸ்பண்டோடைய லைஃப்குள்ள அழகா என்ன செய்யுதுன்னா ஊடுருவி இந்த ஒளியானது இறங்குகிறது. அதனால அவருக்கு ஏதாவது ஒரு பிளாக் இருந்தது அப்படின்னா அது முழுமையாக நீங்கட்டும். பரம்பரை காரணமாக ஏதேனும் சாபமோ தோஷமோ பிளஸ் ஏதாவது பரம்பரை வியாதி ஏதேனும் இருந்தால் அது ஒளியின் சக்தியினால் முழுமையாக நீக்கப்படுகிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒரு அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய ஸ்பௌஸோடைய பேரண்டோடைய 7th ஜெனரேஷனுக்குள்ள இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இந்த எனர்ஜி உள்ள இறங்க ஒவ்வொரு ஜெனரேஷனுக்குள்ளேயும் இறங்க அது வந்து அந்த பரம்பரை வியாதி சாபம் தோஷம் பிளஸ் அங்க ஏதாவது ஒரு சோல்ஸ் இந்த உலகத்தை விட்டு விடுபட்டு தன்னுடைய வேர்ல்டுக்கு போகணும்னு நினைக்கிற சோல்ஸும் இந்த வேர்ல்டை விட்டு விடுபட்டு அது அழகா ஸ்மூத்தா டிராவலும் பண்ணுது. 6th ஜெனரேஷனுக்குள்ள இந்த எனர்ஜியானது ஊடுருவி இறங்குகிறது. 5th ஜெனரேஷன் 4th ஜெனரேஷனுக்குள்ள இறங்குது. 3rd ஜெனரேஷன் இப்போ அழகா வந்து 2nd ஜெனரேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்னா உங்க ஸ்பௌஸோடைய பேரண்ட் அவங்களுடைய லைஃப்ல ஏதேனும் பரம்பரை டிசீஸோ பிளஸ் சாபம் தோஷம் ஏதாவது இருந்தால் அது முழுமையாக நீக்கப்படுகிறது. இப்போ உங்க ஸ்பௌஸோடைய லைஃப்குள்ள இந்த எனர்ஜியானது மிகவும் அற்புதமாக ஊடுருவி செல்கிறது. அவருக்கு ஏதாவது ஒரு பிளாக் பரம்பரை காரணமாக ஏதாவது ஒரு பிளாக் இருந்தது அப்படின்னா அது மிகவும் அன்பு சக்தியினால் முழுமையாக நீக்கப்படுகிறது. அதோடைய சாபம் தோஷம் அவை அனைத்தும் நீக்கப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. நல்ல கடவுளுடைய குட்வில் ஆனது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய ஸ்பௌஸோடைய 7th ஜெனரேஷனுக்குள்ள மிகவும் அற்புதமாக ஊடுருவி இறங்குகிறது. இந்த எனர்ஜியானது அப்படியே அந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பரம்பரை டிசீஸ் சாபம் தோஷம் பிளஸ் ஏதாவது சோல்ஸ் அங்கிருந்து விடுபட்டு அவங்களுடைய வேர்ல்டுக்குள்ள டிராவல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சோல்ஸ் எல்லாம் மிகவும் அற்புதமாக டிராவல் செய்கிறது. 6th ஜெனரேஷனுக்குள்ள இந்த எனர்ஜியானது ஊடுருவி இறங்குகிறது. 5th ஜெனரேஷன் 4th ஜெனரேஷன் 3rd ஜெனரேஷன் 2nd ஜெனரேஷனுக்குள்ள இறங்குது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் உங்க ஸ்பௌஸோடைய அம்மா பேரண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுடைய ஜெனரேஷனுக்குள்ள இந்த எனர்ஜியானது ஊடுருவி இறங்குகிறது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரம்பரை டிசீஸ் சாபம் தோஷம் அவை அனைத்தும் அவங்களை விட்டு முழுமையாக நீக்கப்படுகிறது. இப்போ உங்க ஸ்பௌஸோடைய லைஃப்குள்ள அழகா ஃபுல்லா என்டர் ஆகுது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதேனும் பரம்பரை தோஷம் பரம்பரை சாபம் ஏதாவது பரம்பரை வியாதி ஏதேனும் இருந்தால் அவங்களை விட்டு முழுமையாக இது வந்து நீக்கப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. நல்ல கடவுளுடைய குட்வில் ஆனது மெதுவாக மெதுவாக பிரபஞ்சத்திலிருந்து மிகவும் அற்புதமாக இறங்குகிறது. இறங்கி நம்மளுடைய ஸ்பௌஸோடைய 7th ஜெனரேஷனுக்குள்ள அழகா உள்ள என்டர் ஆகுது. இப்போ 6th ஜெனரேஷனுக்குள்ள இறங்குது. 5th ஜெனரேஷன் 4th 3rd 2nd இப்ப நம்ம ஸ்பௌஸோடைய லைஃப்குள்ளேயும் இறங்கி நல்ல இவருடைய வில் சக்தியானது கடவுளுடைய வில் சக்தியோட நல்ல கனெக்ட் ஆகி
நல்ல ஒரு அற்புதமான விஷயம் மட்டுமே நடக்கிறது. From the center, which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய ஸ்பௌஸோடைய பேரண்டோடைய 7th ஜெனரேஷனுக்குள்ள இறங்குது. அங்கிருந்து அப்படியே 6th ஜெனரேஷனுக்குள்ள இறங்குது. 5th, 4th, 3rd, 2nd. இப்போ ஃபர்ஸ்ட்ங்க போது let light, love and power restore the divine plan on earth. இந்த 3 ஒளியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய ஸ்பௌஸோடைய பேரண்டோடைய 7th ஜெனரேஷனுக்குள்ள ஊடுருவி இறங்குகிறது. இப்போ அப்படியே 6th ஜெனரேஷனுக்குள்ள இறங்குது. 5th ஜெனரேஷன், 4th, 3rd, 2nd. இப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், இப்போ உங்க ஸ்பௌஸ்க்குள்ள இந்த ஒளியானது இந்த 3 எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது இந்த எல்லா ஜெனரேஷனுக்கும் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் பிளாக்ஸ் இவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguruji Miniling, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper. Thank you for your priceless blessings, for the deeper understanding of this great invocation. Thank you in full faith. So be it. மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையோடு திறந்து கொள்ளலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.